ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பீஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபக் டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த இந்த பேச்சுக்கள் வழிவகை செய்யும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் வாழும் இந்தியர்கள் தமக்கு அளித்த சிறப்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதனிடையே இந்திய கலாச்சாரம் குறித்து ஓவியங்கள் வரைந்த இத்தாலி ஓவியர் ஜியாம்போலோவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், வாரணாசி குறித்து அவர் வரைந்த ஓவியத்தை தமது இத்தாலி பயணத்தின்போது பரிசாக அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மகாபாரதம் குறித்து அவர் 23 ஓவியங்களை வரைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஆன் ஜியோ பேக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியாவின் தேசிய ராணுவ கல்லூரி, கொரியாவின் தேசிய ராணுவ பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. முன்னதாக தென்கொரியாவின் தேசிய நினைவிடத்தில் போரில் இன்னுயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தினார். அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக திருமதி மேதா விஸ்ராம் குல்கர்னி நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். மாநிலங்களவை செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 18ஆம் தேதி திருமதி மேதா விஸ்ராம் குல்கர்னி இப்பதவியில் நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள சட்டமன்ற இடைக்கால பேரவைத் தலைவராக திரு சுதாகரன் இன்று பதவியேற்றார். அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவாஞ்சூர் ராதாகிருஷ்ணன் அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவராகவும் திருமதி ஷனிமோல் உஸ்மான் பேரவை துணைத் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களின் நீதிமன்ற காவலை வரும் 27ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற இவர்கள் மன்னார் தெற்கு கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பஞ்சாப் தில்லி எல்லையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை பஞ்சாப் காவல்துறை கைது செய்துள்ளது. இவர்களிடமிருந்து 10 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்ரிட்சர் காவல்துறை ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் 2வது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் 3வது இடத்தை பிடித்துள்ளது. அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு 91.86% உள்ளது. அரசு பள்ளிகளில் 97.42% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தையும், 97.09%துடன் புதுக்கோட்டை மாவட்டம் 2வது இடத்தையும், 96.89% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விவரங்களை பார்ப்போம். 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இதுல தேர்ச்சி பெற்ற மாணவியர்களினுடைய சதவீதம் 96.47% மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவர்கள் 92.15% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இந்த முறை 0.51% அதிகமாக இந்த முறை நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதுல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 5171 பள்ளிக்கூடங்கள், அதே போல 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்கிறது. சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி. இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒரு மாணவர் பொருளாதார, சமூக, தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலன்னா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவருக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்திருக்கிறோம். ஒரு மாணவர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு இன்க்ளூசிவா அவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு வந்தார். சீனா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் பொருளாதார ஒத்துழைப்பு, ஈரான் மற்றும் யுக்ரைன் பிரச்சினைகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. சீனா ரஷ்யா இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும், வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் பீஜிங் சென்று வந்ததை அடுத்து திரு புதினின் சீன பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. சீனா ரஷ்யா இடையேயான நட்புறவு ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினின் சீன பயணம் அமைந்துள்ளது. சீனாவில் ஏற்பட்ட கனமழை வெள்ளம் காரணமாக 12 பேர் உயிரிழந்தனர். ஹுனான், குபே உள்ளிட்ட மாகாணங்களில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 19,000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹுபே மாகாணத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும், இதன் காரணமாக 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136ஆக அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸ் பரவி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரோஜர் கம்பா தெரிவித்துள்ளார். தற்போது 543 பேருக்கு நோய் அறிகுறி இருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் 17வது முறையாக எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை செபக் டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 15-17, 10-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவிடம் தோல்வியடைந்ததை அடுத்து இந்தியா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலேசியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் ஓனே லீவியை வென்றார். பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தயோயோ யமனகாவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் சீன தலைநகர் பீஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபக் டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.